பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருக்காக செயல்பட வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். உலகத்தில் இயற்கை சேதங்களும் கொள்ளை நோய்களும் எதிர்பாராத மரணங்களும் சேதங்களும் யுத்தங்களையும் கேள்விப்படுகிறோம். இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஒன்று நிச்சயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை நிச்சயமாய் நிறைவேறும். நமக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால், ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே, இந்த நெருக்கடியான நாட்களிலே, உலகம் தலைகீழாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து புறப்படும். உங்களையும் என்னையும் ரட்சித்தது, அவருடைய பிள்ளையாய் வைத்திருப்பது, அவருடைய அபிஷேகத்தினால் நிறைத்திருப்பது நமக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறும்படியாய், தேசத்துக்காய் கதறும்படியாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாய், நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூத ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பி அவர்களை அழிக்கும்படி வகை தேடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எஸ்தர் கையில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம், உபவாசம். அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிவு பண்ணினார். எந்த மனிதன் இஸ்ரவேலருக்கு விரோதமாய், யூதர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினானோ அந்த மனிதன் மடங்கடிக்கப்பட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இது ஜபிக்கிற நேரம், உபவாசிக்கிற நேரம், தேசத்திற்காய் திறப்புல நிற்கிற நேரம், கண்ணீர் வடிக்கிற நேரம், உத்தரவாதம் பண்ணுகிற நேரம். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால், இந்த காலத்திலே முடங்கி கிடந்தால், இந்த காலத்திலே சுயநலமா இருந்தால், இந்த காலத்துல நீ ஒதுங்கி இருந்தால் ஆண்டவர் வேறு இடத்தில் ரட்சிப்பு புறப்பட பண்ணினார். ஆனால் கைகள், நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதத்தை, நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நாம் இழந்து போனவர்களாய் நிற்போம். வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் தேசத்திற்காய் ஜெபிக்கும் போது, நாம் அழிந்து போகிற மனிதர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார். செய்கிறீர்களா? செய்வோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மௌனமா இருக்க போகிறதில்லை, நான் முடங்கி இருக்க போவதில்லை. என் மேல தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். என் தேசத்திற்காய் நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். அழிந்து போகிற மனிதர்களுக்காய் நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து, நம் பட்டணங்களுக்கு, நம் கிராமங்களுக்கு, நம் தெருக்களுக்கு, நம் மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தர் அதற்குத்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதற்குத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்குத்தான் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அதற்குத்தான் இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உணர்ந்து செயல்படுவோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்கள் மௌனமாயிராதபடிக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை மனிதனோட ரட்சிப்புக்காக தரப்புல நிற்க, உபவாசிக்க, ஜெபிக்க, மோடு மன்றாட எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.